இன்று காலையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம் நானாவிதமானது, பலவிதமான காரியங்கள். அவற்றை நேரத்திற்கு அமைய சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். முதலாவதாக நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 55ஆம் வசனம், 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதே வேளையிலே சங்கீதம் 103 10-11 நாங்கள் வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஏசாயா 55 நாங்கள் பார்த்தோம், சகோதரன் வாசித்த வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றது. பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கும் அந்த தொடர்பு அல்லது அந்த தூரம் உங்களுக்கு கணக்கிட முடியாது, மனித அறிவிலே நமக்கு கணக்கிட முடியாது. அதே போலவே தான் சங்கீதத்திலே அவர் எமது பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் அதையும் சொல்லுகின்றார். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாயிருக்கின்றதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கின்றது என்று. வேதாகமத்திலே சில காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு அது ஏன் நடக்கின்றது என்று புரியாது. எமது அறிவை கொண்டு, எமது அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட அறிவை கொண்டு நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் அதற்கு நமக்கு விடை கிடைப்பதே இல்லை. அவருக்கு நான் கர்த்தருக்கு வக்காலத்து வாங்குவதற்கு இன்று இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வரவில்லை. ஏனால் அவரே ஆலோசனை கர்த்தர், அவருக்கு நாங்கள் வக்காலத்து வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவருடைய வசனத்தின் மூலமாக சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2-3 கதாபாத்திரங்கள், 2-3 பாத்திரங்கள் இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். சவுல் என்பவன் எத்தனை பேருக்கு தெரியும்? சவுல் அவன் பிறகு என்ன, அவர் பேர் என்ன மாறி மாறினது? பவுலாக மாறினது. சரி, அந்த சவுளுடைய கதையை பார்ப்போம். அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாங்கள் பார்க்கிறோம். 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7 58-60 வரையும் வாசிப்போம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். ஒரு நிமிஷம். அப்ப இதில் தான் சவுலுடைய கதை ஆரம்பிக்கின்றது. அவன் ஒரு எப்படிப்பட்டவர்? கிறிஸ்தவர்களுக்கு துன்புறுத்தி புலோவிதமான காரியங்களை செய்தவன் தான் சவுல். அந்த ஸ்தேவான் என்ற அந்த முதல் இரத்த சாட்சியாக மரித்த அந்த ஸ்தேவானின் சம்பவத்திலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துக்கிட்டு. இந்த ஸ்தேவான் மிகவும் பயமில்லாமல் கழுத்துள்ளவர்களே என்று மிகவும் பயப்படாமல் ஒரு பேசின மனிதன். அந்த மனிதனை கொலை செய்வதற்கு, கல்லெறிந்து கொள்வதற்கு இந்த உடந்தையாக இருந்தால் இந்த சவுல். தொடர்ந்து வாசியுங்கள் சகோதரி. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் முதல் 3 வசனத்தை வாசிப்போம்.
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு நபன் தான், ஒரு மனிதன் தான் சவுல். இந்த சவுல் நாங்கள் இந்த காலத்திலே நாங்கள் பார்க்க போனோம் என்றால் சில 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 சக்திகள் நமது நாட்டிலும் இருக்கின்றன. நமது வேதாகமத்தை போதிப்பதற்கு மிகவும் பிரச்சனைகள் கொடுப்பவர்கள், மிகவும் வெறுக்கப்பட்டவர், கிறிஸ்தவர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் ஒன்று இருக்கின்றது. அதை பற்றி நான் வெளியே கூடுதலாக சொல்ல விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த சவுல். அப்படிப்பட்ட அந்த சவுல் எமது 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 அனுமானங்களின்படி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 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 புறம்பானவன், ஒரு வெறுக்கத்தக்கவன், அவர்களுக்கு விரோதமாக வேலை செய்தவன். ஆனால் அந்த பிறகு பார்க்கிறோம் 9ஆம் அதிகாரத்திலே, அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே சவுலுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நான் வாசிக்கிறேன். தமஸ்குலே அனனியா என்னும் பேரில் ஒரு சீஜன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவர் ஆண்டவரே இதே அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகின்றான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும் படையும் தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அவன் சவுலே சவுலே நீ என்னை துன்புறுத்துகிறாய் என்றான் சொல்லி அவன் குருடனாக போய்விட்டான். அந்த நேரத்திலே அதற்கு அவர் கர்த்தர் சொல்லுகின்றார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு நீ கை வைக்கும் பொழுது அவனுக்கு பார்வை அடைவு தரிசனம் காண்பாய். அப்பொழுது அனனியா, நானும் நீங்களும் என்ன சொல்வீர்களோ அதை சொல்லுகின்றான். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமிலே உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அதன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் இந்த சவுல். என்ன ஆண்டவரே, நீங்கள் பிளவிட்டுட்டீங்களா? கொஞ்சம் திருப்பி யோசிச்சு பாருங்க ஐயா. நாங்களே அவருக்கே ஆலோசனை கருத்துன்னு சொல்கிறோம். சில நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நாங்கள் சில சில காரியங்களை ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் இப்படி செய்தால் என்ன ஆண்டவரே, அப்படி செய்தால் என்ன ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சொல்லும் விதத்திலே அநேகமான முறைகளிலே அமைவதில்லை. இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எதிராக தொழிற்பட்ட சவுலை குறித்து சொல்லுகின்றார், கட்டளையாக சொல்லுகின்றார் 11ஆம் வசனத்திலே. அதற்கு அவர் சொல்லுகின்றார், அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தேருக்கு போய். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீ போ. 15ஆம் வசனத்தை சொல்லப்போம், நீ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கின்றான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். நாங்கள் முதல் வாசித்த வசனத்துக்கு போவோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. சங்கீதம் 103 பார்க்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கின்றதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கின்றது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கதையைத்தான் நாம் பார்க்கிறோம், சவுல் அப்போஸ்தலன். இன்னொரு கதையை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் நான் அதை பார்ப்போம். லூக்கா 23 லூக்கா 23 41 தொடக்கம் 43. இதில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? இயேசுவை சிலுவையில் அறையப் போகிறார்கள்.
அவருக்கு இருபுறத்திலே 2 கள்வர்கள் அறையப்பட்டார்கள். அந்த கள்வர்களை குறித்த அந்த சம்பவத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். லூக்கு 23:41 தொடக்கம் 43 வரை. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். 1 minute, ஒரு நிமிஷம். அந்த ஒரு கள்வன் மற்ற கள்வனை பார்த்து ஒரு கள்வன் அவரை பார்த்து ஏளனம் செய்கின்றார். நீர் இறைவனாயிருந்தால் உண்மையை ரசித்துக் கொள்ள முடியாதா, உண்மையை மங்களை ரசித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்கிறான். அப்பொழுது மற்ற கள்வன் தான் சொல்றேன், திருப்பி வாசிங்க பிரதர். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன பார்க்கிறோம்? நாங்கள் இயேசுவின் பக்கத்திலே அறையப்பட்டவர்கள் கள்வர்கள், உண்மையாகவே கள்வர்கள். கோயிலுக்கு போனார்களோ தெரியாது, ஞானஸ்நானம் எடுத்தார்களோ தெரியாது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்களோ தெரியாது, கள்வர்கள். அதில் ஒருவன் சொல்லுகிறான், நாங்கள் செய்த காரியத்துக்கு தான் எங்களுக்கு இது நடக்குது, நீரே நீ அவரை பற்றி அப்படி சொல்ல வேண்டாம், ஆண்டவரே என்னை நினைந்தருளும் என்று சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், நீ இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. சங்கீதம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கின்றதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கின்றது என்று. இன்னும் அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இந்த கர்த்தர் என்னதான் மனதில் வச்சிருக்கின்றார், அப்ப யாரைத்தான் ரட்சிக்க போகின்றார் என்று நாங்கள் யோசிக்கிறோம். மத்தேயு 7 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 7 அதிகாரம் அந்த 7 அதிகாரம் 21 23 வரை வாசியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை பண்ணி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் இங்கே பார்க்கிறோம், கர்த்தரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இது சாதாரணமாக யார் செய்கிறது? இந்த காலத்தில் பெந்தகோஸ்தே சபைகளிலே போதகர்கள், ஊழியக்காரர்கள், வேறு நாடுகளிலிருந்து வந்து பிரசங்கம் பண்ணுவர்கள், கிறிஸ்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள். அதாவது உம்முடைய நாமத்தில் இப்படி செய்தவர்களுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். இது என்ன ஐயா நியாயம்? சவுல் இவ்வளவு துன்புறுத்தினான், கொலை செய்வதற்கு உடந்தையா இருந்தான், கிறிஸ்தவர்களை கைது செய்வதற்கு உத்தரவு பெற்றிருந்தான், தொடர்ச்சியாக அவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்தான். அவன் என்னுடைய தெரிந்து கொள்ள பாத்திரம் என்று சொல்லுகிறேன். அதே போலத்தான் நாங்கள் பார்த்தோம், அந்த கள்வன் வாழ்நாள் முழுக்க களவெடுத்து கடைசியாக சிலுவையில் அறையப்பட போகிற நேரம் ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் நியாயம். ஆனால் ஊழியம் செய்து அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணி அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். உன் நினைவுகள் என் நினைவுகளை விட எவ்வளவு வித்தியாசம். தேவனுடைய நினைவுகள் உங்களுக்கு வியாக்கியானம் கூற முடியாது. ஹல்லேலூயா. கூற முடியுமா? முடியாது. ஏன் அப்படி செய்கின்றார் ஆண்டவர்? முக்கியமாக பார்க்க போனால்
அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். ஊழியம் செய்தால் கூட, என்ன ஊழியம் செய்தால் கூட தேவனுடைய சித்தம் இல்லாத ஊழியம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அக்கிரம செய்கைக்காரரே, சும்மா சொல்லல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திலே சில காரியங்கள், சில சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது நமக்கு புரியாது. ஏன் அப்பா இப்படி நடக்குது, ஏன் நடக்குது என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் சொந்த அறிவை கொண்டு நாங்கள் வியாக்கியானம் செய்ய பார்க்கின்றோம், அதன்படி நடப்பதில்லை. இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 யோசேப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது பெரிய கதை, ஆனால் சுருக்கமாக சொல்ல போகின்றேன். சுருக்கமாக, யோசேப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? யார்? எந்த யோசேப்பு? அந்த இயேசுநாதருக்கு தகப்பனா? அவர் இல்லையா? யோசேப்பு. சரி, யோசேப்பு ஆதியாகமம் 37 பார்ப்போம். 3-5 வரை வாசியுங்கள் சகோதரர். ஆதியாகமம் 37 யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பு. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணம் அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். சரி, இப்போ நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்புக்கு எத்தனையோ சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த தகப்பனுக்கு, யாக்கோபுக்கு பிரியமான பிள்ளையாக யோசேப்பு இருந்தான். அவனுக்கு ஒரு பல வர்ணங்களை கொண்ட ஒரு அங்கியத்தை செய்து கொடுத்தான். சகோதரர்கள் செய்யும் காரியங்களை இவன் அவருக்கு தகப்பனுக்கு சொல்லுமாறு ஒரு சம்பவங்கள் நடக்கின்றன. அப்போ ஒரு நாள் தகப்பன் சொல்லுகிறார், நீ போய் இவங்களெல்லாம் மந்தையில் போயிட்டாங்க மேய்க்கிறதுக்கு, கொஞ்சம் பார்த்து கொண்டு வாங்க என்ன செய்கிறார்கள் என்று அவையில் அங்கே அனுப்பிவிட்டார். இப்போ அவையில் போயிட்டினான். அப்போ அவர் போகிறார். அப்பொழுது அவன் அங்கு போய்கொண்டிருக்கும் பொழுது, பெரிய கதையை நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அப்பொழுது அவன் அங்குள்ள போகும் பொழுது அவனுடைய தூரத்திலே அவனுடைய சகோதரர் கண்டார்கள். சகோதரர் அவனுடைய நெரிச்சலாக கோபமாக இருந்தார்கள். இவன் தான் எல்லா கோல் சொல்றவன், அப்படி இப்படி எல்லாம் சொன்னார்கள். அவர் சொன்னார்கள், அந்த சொப்பனக்காரன், அதில் அவன் யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஏற்பட்டு அதை எல்லாம் சொல்லவில்லை, அதற்கு என்றே இன்னொரு பாடம் இருக்கின்றது. அவன் சொன்னான், இந்த சொப்பனம் கண்டவர் இப்போ வாரார், அவருக்கு நாங்கள் இப்போ ஒரு முடிவை எடுப்போம் என்று. அதாவது அவனை கண்டு அவனுக்கு சமீபமாய் வரும் பொழுது அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள். அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள். அவர்கள் நோக்கி, அவனை கொன்று இந்த குழியிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவோம், தகப்பனுக்கு சொல்லுவோம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். யோசேப்பு வந்தான். அப்பொழுது அதில் ஒருவன், ரூபன் என்பவன், ஏன் அதெல்லாம் வேண்டாம், அவர் கொல்ல வேண்டாம், நாங்கள் அந்த குழிக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். அப்படி போட்டுவிட்டு அப்போது அவனை பிடித்து அவனுடைய அங்கியிலே கலத்தி அவனை அந்த குழியிலே போட்டுவிட்டு போனார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் கண்டார்கள், அந்த நேரத்திலே சில வியாபாரிகள் இஸ்மவேலர் வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள், நாங்கள் இவனை கொண்டு என்ன பிரயோசனம், இஸ்மவேலருக்கு இவனை வித்து போடுவோம். சரி, அப்போ 26ஆம் வசனத்திலே, யூதா தன் சகோதரனை நோக்கி, நம்முடைய சகோதரனை கொண்டு அவன் இரத்தத்தை மறைப்பதில் லாபம் என்ன, இவனை இந்த இஸ்மவேலருக்கு விட்டு போடுவோம் பாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. அப்போ வர்த்தகரான மீதியானர் கடந்து போகும்போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர்கள் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனான். ஆனால் யோசேப்பு அதுவரை இல்லை, தொடர்ந்தும் கூட கர்த்தருக்கு விசுவாசமாயிருந்தவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உரிய காரியங்களே செய்தவன், எந்த விதமான பிழையான காரியங்களையும் செய்யாதவன், கர்த்தருக்கு விசுவாசமாய் தொடர்ந்து இருந்தவன். சில வேளைகளிலே நாங்களும் ஆண்டவருக்கு விசுவாசமாக எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனாலும் சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். மற்றவர்களுக்கு நடக்காத காரியங்கள் எங்களுக்கு வாழ்க்கையிலே நடக்கும். அது ஏன்
என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வோம். ஓமோ இல்லையோ? உங்களுடைய காலத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், எமக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம். அப்பொழுது அப்படி அதாவது அந்த தகமனுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தவன், பிறகு அவனை சகோதரர்கள் அவனை கொல்ல பார்த்தார்கள், குழியிலே போட்டார்கள், அவனுக்கு இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனோ விதமான காரியங்கள் வந்தன. பிறகு அங்கு எகிப்து அந்த அந்த இஸ்மவேலர் அந்த எகிப்து கொண்டு போய் அங்கே ஒரு பிரதானியாருக்கு அதிபதியுடைய போத்திபார் என்பவருக்கு அவனை விட்டு போட்டார். இப்படிப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து 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 வருகின்றன. ஆனால் அந்த 39ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்கின்றது, ஆனால் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். என்னையா இது? தொடர்ச்சியாக பிரச்சனை, தொடர்ச்சியாக அவனை கொலை செய்ய பார்த்தார்கள், குழியிலே போட்டார்கள், சகோதரர் வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட காரியம் இருந்த யோசேப்பு, கர்த்தருடைய வசனம் சொல்றது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகளுக்கும் முற்று முழுதாக நம்ப முடியாத காரியங்கள் நடக்கின்றன. அப்படி இருந்தான். பிறகு என்ன நடந்தது? அவனுக்கு ஒரு முதலாவது சோதனை வென்றது. அந்த போத்திபாரின் வீட்டிலே அவனுக்கு அவனுடைய அவனுடைய எஜமானுடைய மனைவி அவனுடன் தகாத உறவு கொள்ள பார்த்தால் அது சரிவரவில்லை. அவன் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அப்படி செய்து அப்படி தொடர்ந்து அவள் நச்சரித்தாள். கடைசியாக அவனுக்கு மேல் அந்த பழியை போட பார்த்தாள். அப்பொழுது அவன் தன்னுடைய கணவன் வந்தவுடன், இந்த இவன் உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் அப்படி செய்தான் என்று பொய்யான காரியங்களை எல்லாம் சொன்னாள். உங்களுக்கு தெரிந்த கதைதான். அப்போது யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவள் இருக்கும் சிறைச்சாலையிலே, கடைசியாக சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அது இந்த 39ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். சிறைச்சாலை அவனை ஒப்புவித்தான், அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அடுத்த வசனம் என்ன சொல்கின்றது? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். என்னப்பா இது? என்ன இது? சிறைச்சாலை, கடைசியா சிறைச்சாலைக்கும் போயிட்டாராம். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்கின்றது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நம்ப முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதைத்தான் இந்த வசனம் திருப்ப திருப்ப சொல்கின்றது. கர்த்தர் திருப்ப திருப்ப சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆமேன். என் நினைவுகளும் கர்த்தருடைய நினைவுகளும் எங்கள் நினைவுகளும் எங்கள் வியாக்கியானங்களும் நமக்கு கடைசி வரை சரி வராது. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இப்படியா யோசேப்பின் கதை தொடர்ந்து போகின்றது. கடைசியாக நாட்களிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் நாங்கள் இதை எமது வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். தனிப்பட்ட ஒரு சாட்சியாக நான் யோசிப்புன்னு சொல்லல, நான் சாதாரண ஒரு மனிதன் தான். நாங்கள் 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு கொழும்பிலிருந்து சில பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாகி எங்கள் சொந்த வீட்டையும் விட்டு அகதி முகாமுக்கு போனோம். அகதி முகாமுக்கு போவதற்கு முதல் அந்த ஒரு பெரிய ஒரு குழு தாக்க வந்தது வீட்டை. அப்போ என்னுடைய தந்தையார் சிவரிலிருந்து மதிலிருந்து பாய முற்பட்டு அவர் கால் முறிந்து விட்டது. அதற்கு எந்த விதமான மருத்துவ உதவிகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான காலம். அப்போ அவரை தூக்கி கொண்டு தான் நாங்கள் கையால் 2 கரங்களால் தூக்கி கொண்டு தான் போனோம். இப்போ என்னுடைய தாயார், தந்தை, எங்கள் சகோதரங்கள், நாங்கள் 3 பேரும் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ். அந்த நேரத்தில் இந்த சபைக்கு நான் வருவதில்லை, தெரிஞ்சிருந்தால் வந்திருக்கலாம். அப்போ நான் ரசிக்கப்படவில்லை. சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் கேம்பில் தான் இருந்தோம். கடைசியாக ஒரு கப்பல் இந்தியாவில் ஒரு நான் கௌரி என்ற ஒரு கப்பலிலே அவர்கள் எங்கள் அகதிகளாக, சொந்த நாட்டிலே அகதிகளாகப்பட்ட எங்களை கொண்டு போனார்கள். அங்கே போய் யாழ்ப்பாணத்திலே நமக்கு சொந்தம் என்று ஒருத்தரும் இருக்கவில்லை. ஆனால் நமக்கு பிரியமானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் விசுவாசிகள். அவர்களுடைய வீட்டிலே தஞ்சம் புகுந்தோம். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள்
ரசிக்கப்பட்ட அந்த குடும்பம், அவர்கள் சியோன் சபைக்கு போகிறவர்கள். அந்த நேரத்திலே என்னுடைய தாயார் சூவினப்பட்டார். அவர் 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 ஒரு புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவர். அந்த நேரத்திலே அவரை நான் திருப்பி அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு, அப்பொழுது அவர் டாக்டர் சொன்னார், நீங்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியிலே அவரை அனுமதிக்க வேண்டும் என்று அவரை அனுமதித்தோம். என்னுடைய தந்தையார் அவர் புகைப்பிடித்து குடித்து பழக்கம் உள்ளவர். அவருக்கும் ஒரு பெரிய ஒரு இருமல் ஏற்பட்டது. அப்போது அதை கொண்டு நாங்கள் டாக்டரிடம் கொண்டு போய் அவரை காட்டும் பொழுது அவர் சொன்னார்கள், இவர்களுக்கு காச நோய் ஏற்பட்டு விட்டது என்று. அப்போ அவரை கொண்டு போய் மயிலிட்டி என்று நினைக்கிறேன், அந்த ஆஸ்பத்திரியில் அனுமதித்தோம். அம்மாவை கொண்டு போய் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அனுமதித்தோம். வீடு கொழும்புல இருக்கோ இல்லையோன்னு தெரியாது. எங்கள் வேலைகள் எல்லாம் நின்று விட்டன. அந்த நேரத்திலே கர்த்தருடைய போதகர்மார் எல்லாம் வருவார்கள். பிரதர், யோசிக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார், கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். நம்ப முடியுமா? நான் நம்பவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை சில வழியில் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் கர்த்தரை அறியாதவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தொடர்ந்து நாங்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்குள்ளானோம். அதாவது காச நோயுள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் உள்ளே வரக்கூடாது, குளித்து விட்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சுகாதார கட்டுப்பாடுகள் இருந்தன. இன்னொன்று பிரத்தியான ஒரு வீட்டில் இருந்தோம். வருமானம் இல்லை. வேறு ஆக்களில் மெட்டாக்கள் வருமானங்கள் தங்கியிருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எத்தனையோ ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணார்கள். அவருடைய இந்த யாழ்ப்பாணத்தில் ஊழியக்காரர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் சபை, ட்ரம்பட் சவுண்ட் இருக்குது, சியோன் இருக்குது, அவையெல்லாம் வந்து கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் எல்லாம் ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. நான் நம்புவதே இல்லை. அது மட்டுமல்ல, அந்த வீட்டிலே இந்த நேரத்திலும் கிறிஸ்தவ பாடல்கள் போட்டுக்கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவ பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதில் அவர்கள் அடிக்கடி போகிற பாட்டு, நான் நம்ப முடியாத ஒரு பாட்டு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நம்பக்கூடிய பாடலா? எனக்கு நம்பிக்கையில் சும்மா கேட்டுக்கொண்டிருப்பேன். அதில் அந்த பாட்டு சொல்லுறது, வயல்வெளியில் தானியமின்றி போனாலும், மந்தையிலே முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த பாடலை அதுக்கடி போடுவார்கள். எங்களுக்கு அதான் போட்டார்களோ தெரியாது. ஹாபக்கூக் என்ற அந்த தீர்க்கதரிசிக்கு இருக்கா, இது என்ன பாட்டு ஐயா, இது எப்படி நம்புறது? இப்படிப்பட்ட ஒரு நினைவு தான் உண்மையாக எனக்கு இருந்தது. அதனால்தான் நான் சொல்றேன், நான் யோசிப்பாக இருக்கவில்லை, சாதாரண மனிதனாகத்தான் இருந்தேன். அதற்கிடையிலே கடைசியாக ரட்சிக்கப்பட்டேன். கொழும்பிலே வந்து பந்து சபையிலே ரட்சிக்க, பிரதான் நாதன், ஸ்டீவன் எல்லாரையும் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த நேரத்திலே முக்கியமாக ஆண்டவர் என்னை திருப்பினது இந்த தாயாருடைய இந்த வருத்தத்துக்காக. அவர் தான் எங்களை தொடர்ந்து பராமரித்து வந்தார். அவர் ஒரு ஆசிரியை. எத்தனை பேர் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் இந்த சபையிலே? கையை உயர்த்தி காட்டுங்கள். ஆசிரியர்கள் ரைட். அவர் ஒரு ஆசிரியர்கள் என்றால் இலங்கையிலே
மிகவும் குறைவான வருமானம் பெற்றவர்கள். அவருடைய நோயின் நிமித்தமாக அவர் படிப்பித்த அந்த பாடசாலையிலே அவரை தொடர்ந்து வைத்திருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அப்போது மெடிக்கலி அன்ஃபிட், அதாவது வைத்தியர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஆனபடியாக அவருக்கு தொடர்ந்து வேலையில் செய்ய முடியவில்லை. அன்றாலும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் திருப்பி சேர்ந்து எங்களை பராமரிப்பதற்காக தாப்பன் எங்களுடைய அப்பா கொஞ்சம் குடியில் இருந்தபடியினாலே அவர் தனியாக எங்களை பராமரித்து, ஆகவே எங்களுடைய முற்று முழுதாக தாயாரில் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் நம்மை தொட்டு ரட்சிப்பை கொடுத்தார். அப்பொழுது அதற்காகத்தான் ஆண்டவருடைய நாங்கள் தொடர்ந்து அவரை ரட்சிப்பு வந்தோம். அப்பொழுது கடைசியாக அந்த தொடர்ந்து கொண்டு போகும் பொழுது மீண்டும் அவருக்கு அந்த வியாதி வந்து கடைசியாக சொல்லிவிட்டார்கள், இனிமேல் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுவார்கள், அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள். தொடர்ந்து எத்தனையோ கூட்டங்களுக்கு போவேன், தினகரனுக்கு கடிதம் எழுதினேன், அவருக்கு அப்படி நிறைய காரியங்கள் செய்து கொண்டு வந்தேன். அந்த நேரத்திலே கடைசியாக ஒரு நாள் செய்தி வந்தது, அவர் மிகவும் மோகமாக இருக்கின்றார் என்று. எப்படியோ அவசரப்பட்டு எப்படியோ புயர்தங்கள் இருக்கவில்லை, பஸ்கள் இருக்கவில்லை, எப்படியோ போய் சேர்ந்து விட்டோம். அந்த நேரத்திலே ஒரு நாள் ஆகஸ்ட் 30 அவர் ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டார். எவ்வளவுதான் விசுவாசியாக நான் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி இதை கொடுக்கணும்? நான் அவருக்கு விசுவாசமாக தான் இருந்தேன், நான் அவருக்கு சபைக்கு போய்கொண்டு தான் இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டு, அப்பொழுது என்னுடைய சொந்தக்காரர் இருந்தார். அவர் சிபிஎம் சபையை சேர்ந்தவர். அவருடைய பேர் ஜெவராஜா. அவர் மிகவும் அவருக்காக அம்மாக்காக ஜெபம் பண்ணவர். அப்படியா அவர் சொன்னார், சாரத்தை அப்போ வந்து சொன்னார், தம்பி உங்களுடைய அம்மா கர்த்தரோடு இருக்கிறான்னு அவருக்கு ரட்சிப்பு செய்தியை கொடுத்திருக்கின்றேன். அப்புறம் எனக்கு சரியான சந்தோஷம், மேலோ அம்மா ரட்சிக்கப்பட்டு விட்டார். என்றாலும் அந்த துயரம் என்னை வாட்டிக்கொண்டே இருந்தது. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ரட்சிப்படைந்திருந்தாலும் கூட. அப்பொழுது நான் பார்க்கிறோம், அந்த நேரத்திலே அவருடைய சித்த வீட்டிலே போதகர் சர்வானந்தர், அந்த சென்ட் ஜான்ஸ் சபையின் போதகர் தான் அந்த எடுத்தார். நான் எங்களோட அந்த மாமான்னு சொன்னார், நீங்கள் கட்டாயமாக கர்த்தர் அம்மாவுக்கு செய்த காரியம், 22 வருடம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர், நீங்கள் ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். அப்பொழுது நான் சொன்னேன், ஓகே சரி நான் சாட்சி கொடுக்கிறேன் என்று. அந்த நேரத்திலே அந்த சித்த வீட்டிலே அந்த போதர் சபை அந்த சித்த சடங்குக்கு வரும் பொழுது நான் அவர் அம்மாவின் வாழ்க்கை 22 வருடம் ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டார் சாட்சி கொடுத்து விட்டேன். மரண சடங்குகள் முடிந்து வந்தோம். அந்த நேரத்திலே யுத்தம் மிக மும்முரமாக போன காலம். அந்த நேரத்திலே வீட்டிலே வந்து நாங்கள் 3 சகோதரர், நாங்கள் 3 பேரும் எங்களுடைய தகப்பனும் மிகவும் துயரமாகத்தான் இருந்தேன். அடுத்த நாள் என்னுடைய அந்த மாமா, அதாவது சிபிஎம் சபையின் ஒரு தூண் என்று சொல்லலாம், அவர் ஒரு என்ஜினியர், அவர் யாழ்ப்பாணத்திலே ஏதோ சர்வகலாசாலையில் படிப்பிக்கின்றவர். அவர் வந்து சொன்னார், அருள் இன்றைக்கு சர்ச்சில் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்குது, நீங்கள் வாங்கோ சிபிஎம்ல. நான் சொன்னேன், ஐயா வேணாம், பைபிள் ஸ்டடிஸ் வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்கோ. இல்லை நீங்கள் வரணும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தார். கடைசியாக நான் யோசித்தேன், என்ன என்றாலும் அம்மாக்காக ஜெபம் பண்ண மனுஷன், அவரை திருப்திப்படுத்துவதற்கு போவோம் என்று சுண்டுக்குழி ஃபேத்தோம், அதாவது சிபிஎம் ஃபேத்தோமுக்கு போனேன். போய் அங்கே பெண்டிகாஸ்டல் சபைகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள், முன்னாலே பாய் போட்டிருப்பார்கள், எல்லோரும் பாயில் தான் இருக்கிறவனும், பின்னாலே இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கும் இயலாதாலும் கொஞ்சம் கதிரையில் போட்டிருப்பார்கள். நான் அந்த பின்னாலே அந்த கதிரையில் போய் அமர்ந்து கொண்டேன். அந்த ஜன்னலுக்கிட்டே இருக்கிற கதிரை இப்போ வெளியில் பார்த்து கொண்டு இருக்கலாம் சும்மா, இப்போ ஜன்னலுக்கிட்டே இருக்கிற ஒரு கதிரையை போய் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன்.
விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தரை நம்புவதற்கு எந்த விதமான திராணியும் இருக்கவில்லை. அந்த நேரத்திலே சபை நிரம்பி இருந்தது. பிரச்சனைகள் கூடும் பொழுது சபை நிரம்பி வழிந்தது, அந்த ஃபேத்துவம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரன் பாஸ்டர் ஆண்ட்ரூ என்று சொல்லுகின்றவர் அவர் வந்தார். அவர் வந்து பைபிள் எடுத்து ஒரு டார்ச் பிடிச்சு கொண்டு தான் பைபிள் வாசித்தார். அவருக்கு என்ன காரணத்துக்காக டார்ச் பிடிச்சாரு அவர் சொல்ல, அந்த சிபிஎம் ஆக்கள் மறந்தெடுக்கிற இல்லை, அந்த கேட்ராக்ட் வந்திருந்ததோ தெரியாது. அந்த பிடித்துக்கொண்டு ஒரு வசனத்தை வாசித்தார். மத்தேயு 10:37 வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கை உலுக்கி எடுத்தது. பேருக்காக தான் சபைக்கு போனே தவிர கர்த்தருக்கு சந்தோஷப்படுறதுக்கு போகவில்லை. ஆனால் அந்த வசன கர்த்தர் பேச ஆரம்பித்தார். உன்னுடைய தாய் நீர் 3 வயதாக இருக்கும் பொழுது இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர், இப்பொழுது உமக்கு 25 வயது. இதுவரை காலமும் நான் அவரை பாதுகாத்தேன். கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய காரியங்கள் என்னுடைய காரியத்துக்கு ஒப்பாத காரியம். ஆனால் இப்பொழுது இவ்வளவு பட்ட ஒரு காரியமும் அவரை பாதுகாத்து உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் அவரை அழைத்திருக்கின்றேன். அப்படியும் உங்களுக்கு எப்படி அதை கேட்க முடியாது? அந்த நேரத்தில் அந்த போதகர் சொன்னார், நீங்கள் உங்களுடைய தாய் தாப்பன் பிள்ளைகள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் கூட, லூக்காவிலே சொல்லுகின்றது வெறுக்க சொல்லி, ஆனால் வெறுக்கன்னு சொல்ற இல்லை. அதில் சரியான காரியம் என்றால் தேவனை விட குறைவாகத்தான் அவர்களை நேசிக்க வேண்டும். கர்த்தர் இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் சிலுவையிலே. உங்கள் தாய் தாப்பன் உங்களுக்காக உயிரை கொடுக்கவில்லை, அன்பை பொழிந்தார்கள். ஆனால் அதற்காக நீங்கள் என்னை விட வேறு யாரும் மேல் மகம் நீங்கள் நேசித்தால் எனக்கு பாத்திரர் அல்ல என்று அந்த வசனத்தை வாசித்த அந்த வசனம் மீண்டும் கர்த்தருக்குள் என்னை கொண்டு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு வேளை நான் தொடர்ந்து போயிருந்திருக்க மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த 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 ஊழியக்காரன், அதாவது அதனால தான் நான் சொல்லுகின்றேன், நாங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வசனத்தை தான் பேச வேண்டும். அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தான் இருக்க வேண்டும். ஏஓஜியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, சிபிஎம்மாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, கல்வாரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் எந்த சபையிலும் உங்களுக்கு ஆண்டவர் பேசும் பொழுது பேசுவார். ஆமேன். நீங்கள் எங்கு போனாலும் ஆண்டவர் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபையினாலே. அதாவது நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய கிருபை, நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் காரியங்கள் செய்தாலும் அந்த கல்வனாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை தொட்டார். அந்த நேரத்திலே நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். அதே போலவே தான் நாங்கள் பார்க்கிறோம், சவுல் இவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்திருந்தாலும் கடைசியாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவர் தான். அதற்காக தான் சொல்கின்ற சங்கீதம் 103, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அவருக்கு பயப்படுபவர்கள் மேலும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கின்றது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரைத்தான் நாங்கள் சேவிக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம், நாம் நினைக்கும் காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நித்திய ஜீவனின் அந்த 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 நித்திய ஜீவனாகும் அந்த வாக்கு தத்தம் என்றும் நிறைவேறும். அவருக்கு நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்வோம் என்றால்,
அவருடைய சித்தத்தின்படி செய்வோம் என்றால், இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செய்தாலும் கூட அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று நான் சொல்ல போவதில்லை. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்வோம் என்றால் நாங்கள் நிச்சயமாகவே அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்திலிருந்து அவர் மாற மாட்டார். ஆகவே நாங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எமது காரியங்கள், நமக்கு வாழ்க்கையில் நடக்கும் காரியங்களுக்கு சில வேளைகளிலே எமது சுய ஞானத்தினாலே பதில் கிடைக்க முடியாது. எந்த நேரமும் பதில் கிடைக்காது. அதற்காக போதகமார் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சில இடங்களிலே நான் போய் சில ஆட்களுடன் பேசும் பொழுது அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை சொல்வார்கள். அந்த நேரத்தில் நான் கடைசி வரைக்கும் சொல்வதில்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்வதில்லை. உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லுவேன். மற்றும்படிக்கு கர்த்தர் சித்தம் அப்படின்னு அந்த சில உடைந்து போன நொறுங்கி போன மனங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தர் அவருக்காக ஜெபம் பண்ணி கர்த்தரே அவருக்கு வெளிப்படுத்தும் உமது அன்பை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டுமே தவிர வேறு எந்த காரியங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் யாரும் கண்களை மூடி அந்த நேரத்திலே ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டிச் சேர்வேன். வாக்கடுங்கா நல்ல நாதா. எல்லோரும் பாடுவோம். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் மாவல் பூமியில், மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான், கோவே தொங்க நேரிடினும் ஆவலாக உம்மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில், பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையாய் எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, கிருபையாக நீரமக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய் என்னை அழைத்து அன்பில் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, தேவனே, உம்முடைய வசனத்தினாலே நீர் நம்மை மீட்டிக் கொண்டீர் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின் கர்த்தாவே இந்த நேரத்திலே நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் கர்த்தாவே. அவை 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கட்டும் இருந்தவரே. உம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எத்தனோ விதமான காரியங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அப்படியும் உம்முடைய அன்பு என்றும் குன்றாது குறையாது என்று உம்முடைய வசனம் சொல்கின்றது 103ஆம் சங்கத்திலே. அதே போலவே கர்த்தாவே உம்முடைய காரியங்களால் நாங்கள் வியாக்கியானம் செய்து
எத்தனோ விதமான குழப்பங்களுக்கு உள்ளாக இருக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய காரியங்கள் எப்படி என்று நமக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் நிச்சயமாக தெரியும், ஒன்று தெரியும் கர்த்தாவே, நீர் வாக்கு தத்தம் மாறாத தேவன், வாக்கு தத்தம் மாறாத தேவன், அன்பின் தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் தேவனே. ஆகவே கர்த்தாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்த சபையிலே இருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஏமாற்றங்கள் காரியங்கள் நடந்திருந்தாலும் கூட கர்த்தாவே, நீர் நிச்சயமாக தொட வேண்டும் கர்த்தாவே என்று நாங்கள் ஜபிக்கிறோம். உம்முடைய அந்த சமாதானத்தை, உம்முடைய அந்த நீடிய சமாதானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல தேவனே. ஆகவே தேவனே, இந்த நேரத்தில் கர்த்தாவே அவர்களை பேர் பேராக பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. சில வேளைகளிலே கர்த்தாவே எமது வாழ்க்கையிலே நீர் கைவிட்டு விட்டே என்று நாங்கள் நினைக்க கூடும் ஆண்டவரே. ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆண்டவர் நீர் இல்லை என்று நாங்கள் இந்த நேரத்திலே உம்முடைய வசனத்தினாலே உணர்ந்து கொள்கிறோம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆண்டவரே. எல்லோரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபம் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.